சமீபத்துல சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டியில கூறியிருந்தார். அதிமுக, பாஜக கூட்டணி அப்படிங்கிறதுல வெற்றி பெற முடியாது. கூடவே விஜய் இணைந்தால் ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும் 2026 தேர்தல் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு கூட்டத்துல விஜய் தனித்து தான் அப்படி நிற்கப் போகிறேன். சிஎம் வேட்பாளர் விஜய் தான் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு. அப்போ இவ்வளவு நாள் பேசிய இந்த யூகங்கள் எல்லாம் அடிபட்டு போகிறதா? அந்த நேரட்டிவ் ஏன் சண்முகம் செட் பண்றாரு அப்படின்னு நான் யூகிக்கிறேன்னா, விஜய் தலைமையில பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு என்கிற ஒரு நிலை உருவானா நம்ம அங்கேயும் போய்க்கிடலான்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. சிபிஎம் நிறைய தடவை ஸ்டாண்டு மாத்தி இருக்குங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க 96 நான் சொன்ன உதாரணத்திலேயே சுர்ஜித் எங்க இருந்தாரு? வைகோட தானே இருந்தாரு. அது பாமக வாழப்பொடி ராமூர்த்தி மாதிரி அங்க மதிமுக சுர்ஜித் கூட்டணி இருந்துச்சு. பலமுறை அவங்க ஸ்டாண்ட் மாத்திருக்காங்க. மாத்தக்கூடாதுலாம் இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் நேஷனல் பாலிடிக்ஸ் என்னவோ அதை பார்ப்பாங்க. நேஷனல் பாலிடிக்ஸ்ல பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு அவங்க இப்ப அதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பிஜேபி வரக்கூடாது அப்படின்னா திமுகவுக்கு எதிராகவும் நிறைய கண்டனங்கள் சண்முகம் அவர்கள் வந்த பிறகு நிறைய கண்டனங்களை பதிவு பண்ணிட்டாங்க. அப்போ நாங்க கூட்டணி அரசுல பங்கு பெற போறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, கூட்டணி அரசு எடுக்கிற பல தொழிலாளர் விரோத கொள்கைகளுக்கெல்லாம் நாங்க உடந்தையாக வேண்டியது வந்துடும். அவரோட பேட்டியில அவர் சொல்றதா. அப்போ எங்களுக்குன்னு தனியான ஒரு மெஜாரிட்டி இருந்தாதான் நாங்க அரசுக்குள்ள போவோன்றாரு அவரு. ஆனா இதுக்கு முந்தைய அவங்க கூட்டணி அரசுல பங்கு வகிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே பங்கு வகிச்சிருக்காங்களே.